ஹாய் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குரு கிருபா 369. இந்த வீடியோவில் நம்ம டே 3ல் டியூனோஸ் பார்க்கலாம். 6 to 12 வரைக்கும் சயின்ஸ் போடுறோம் இல்லையா. இது எக்ஸாம்ஸ்க்கு குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, டெட்டு, குரூப் 4 எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்எஸ்சி பேங்க்கில் கூட இப்போல்லாம் சயின்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸு ஷூட் அவுட் ஆகுது இல்லையா. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், டியூபர்குலோசிஸ் காசிங் பாக்டீரியா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் வாஸ் டிஸ்கவர்ட் பை ராபர்ட் கோச். யார் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க? ராபர்ட் கோச் என்றவர் தான் அந்த டிபி காஸ் பண்ணுற ஆர்கானிசம் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. மான்டாக்ஸ் டெஸ்ட், சரிங்களா, ஏ ஹைலி ஸ்பெசிஃபிக் டியூபர்குலின் ஸ்கின் டெஸ்ட் ஃபார் டிடெக்ஷன் ஆஃப் டியூபர்குலோசிஸ். இந்த டிபியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கின் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் மான்டாக்ஸ் டெஸ்ட், சரிங்களா. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டியூபர்குலின் ஒரு ஆன்டிபாடி இருக்கும். அது நம்ம ஸ்கின்னுக்கு கீழே லைட்டாக இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகுனா, நம்மளுக்கு டிபி இருக்குது அப்படின்னு அது எப்படி சிம்டம்ஸ் காமிக்கணும்னா, இப்போ எறும்பு கடிச்சா எப்படி பல்ஜ் ஆகுது நம்மளுக்கு, அந்த மாதிரி அந்த ஸ்கின்னை நம்ம எங்கே இன்ஜெக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த ஏரியா பல்ஜ் ஆகும். அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு டிபி இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா இது ஃபஸ்ட்டு ப்ரைமரி டெஸ்ட் மாதிரி மான்டாக்ஸ் டெஸ்ட்ன்றது. நெக்ஸ்ட்டு அதுக்கான ப்ரொசீஜர் டீப்பாக போய் பார்த்தா நம்மளுக்கு பாசிட்டிவ் வந்துடும். இதுதான் டியூபர். அப்போது மான்டாக்ஸ் டெஸ்ட் டிபி கண்டுபிடிக்கிறதுக்காக பண்ணுறாங்க. அது ஒரு ஸ்கின் டெஸ்ட்டு. அதில் என்ன இன்ஜெக்ட் பண்ணாங்கன்னா, டியூபர்குலின் என்ற ஒரு ஸ்பெசிஃபிக் இது ஸ்கின்னு கீழே இன்ஜெக்ட் பண்ணுவாங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் நேஷனல் டியூபர்குலோசிஸ் டிபி கண்ட்ரோல் ப்ரோக்ராம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 1962ல். இது 3 பாயிண்ட்டுமே ரிலேட்டட் டு டிபி பற்றி தான் கொடுத்துருக்காங்க. இந்த டிபி கண்ட்ரோல் பண்ணுற ப்ரோக்ராம் எப்போ ஸ்டார்ட் பண்ணிச்சு? 1962ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ராபர்ட் கேலோ அட் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த் USA அண்ட் லக் மவுண்டாக்னியர் இவர் இவருனா பாஸ்டர் இன்ஸ்டியூட் பாரிஸில் இன் 1983ல் ஐசோலேட்டட் த HIV ஹியூமன் இம்யூனோடிஃபிஷியன்சி வைரஸ். ஹெச்ஐவியோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. விச் காசஸ் எய்ட்ஸ். இந்த வைரஸ் தான் எய்ட்ஸை காஸ் பண்ணுதுன்ட்டு 2 இன்ஸ்டியூட்டில் இருக்கிறவர். ஒருத்தர் ராபர்ட் கேலோ, இன்னொருத்தர் லுக் மவுண்டாக்னியர். அவர் பாஸ்டர் இன்ஸ்டியூட் பாரிஸில் இருக்காங்க. இவங்க 2 பேரும் அந்த HIV வைரஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, சரிங்களா. இது நிறைய எக்ஸாம்ஸுக்கு வர சான்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் process of vaccination was introduced by Edward Jenner and according to the World Health Organization, Jennerian vaccination has eliminated a smallpox totally from human population. இது 1970ஸில் நடந்திருக்கும். எட்வர்ட் ஜென்னர் கண்டுபிடிச்ச அந்த ஸ்மால் பாக்ஸ் வேக்சின். இவர் என்ன வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காருன்னா, ஸ்மால் பாக்ஸோட வேக்சினு. அது கம்ப்ளீட்டாக ஸ்மால் பாக்ஸ் எராடிகேட் பண்ணியிருக்கு இந்தியாவில்னு சொல்கிறாங்க. ஹியூமன் பாப்புலேஷன்லேருந்து எராடிகேட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், நோ கேஸ் ஆஃப் போலியோ ரிப்போர்ட்டட் இன் இந்தியா சின்ஸ் 13 January 2011. இது போலியோ பற்றி பேசுகிறோம். வித்தவுட் ரிப்போர்ட்டிங் எனி கேஸ் ஆஃப் போலியோ ஃபார் 3 years. 3 yearsல ஒரு கேஸ் கூட போலியோ ரிப்போர்ட் ஆகலைன்னா அப்புறமா WHO என்ன பண்ணுதுன்னா போலியோ ஃப்ரீ கண்ட்ரியை அறிவிச்சிருக்குது. எப்போது? January 13, 2014. 2011ல் கண்டுபிடிச்சிருக்காங்க, ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க கேஸ் இல்லைன்ட்டு. அதுக்கப்புறமா ஒரு 3 years பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா போலியோ ஃப்ரீ கண்ட்ரியை அறிவிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், த ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் H5N1, சரிங்க. ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா, இதில் ஏவியன்னா பேர்டுன்னு மீனிங். அப்போ இது பேர்ட்லேருந்து வரக்கூடியது. H5N1 ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் H5N1 emerged in 1996. It was first identified in the southern China and Hong Kong, சரிங்களா. அந்த ஏரியாவில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க 1996ல். த H5N1 virus kills a high proportion of poultry that it infects and is therefore known as highly pathogenic avian influenza virus, சரிங்களா. நெக்ஸ்ட் H5N1 was first discovered in humans in 1997 by World Health Organization. First outbreak was in December 2003ல் தான் அவுட்பிரேக் வந்திருக்குது. 1997ல் தான் ஹியூமன் கேஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் 1996ல் இந்த போல்ட்ரியில் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டாங்க. மெயின் எமர்ஜிங் சைனா, சதர்ன் சைனா, ஹாங்காங். வைரஸ் எல்லாம் அங்கே இருந்து தானே நிறைய வருது. நெக்ஸ்ட் பாருங்கள், மோர் டு நோ, ஸ்பாக்னம் மாஸ் வாஸ் ஒன்ஸ் யூஸ்ட் இன் டிஸ்போசபிள் டயப்பர்ஸ் பிகாஸ் இட் சோக்ஸ் லிக்விட் வெல். இந்த குழந்தைகளுக்காக யூஸ் பண்ணாங்கல்ல டயப்பர், அதில் இந்த மாஸை யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா. இது ரிலேட்டட் டு ஃபங்கை அந்த மாதிரி இதில் வரும். அப்போது டயப்பரில் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன ஒரு மாஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்பாக்னம். அது என்ன பண்ணுதுன்னா வாட்டரை உறிஞ்சி வச்சுக்கிற தன்மை அதுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த சைட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு வைரஸ் பாருங்கள், ஸ்வைன் ஃப்ளூ ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ்ட் இன் April 2009, சரிங்களா. இட் அஃபெக்டட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் தென் இன் June 2009 இட் வாஸ் டிக்ளேர்ட் அ பேண்டமிக் பை த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். பேண்டமிக்னா இப்போ எப்படி கரோனா வேர்ல்டாக ஸ்ப்ரெட் ஆச்சு,
வேர்ல்டு வைடாக ஸ்ப்ரெட் ஆச்சு இல்லையா, நேஷன் டு நேஷன் அந்த மாதிரி. அப்போது இதில் பேண்டமிக், எண்டமிக், எபிடமிக் நல்லா இருக்கும். இது வந்து பேண்டமிக்னா ரொம்ப சிவியர்னு அர்த்தம். சரிங்களா. இன் 2015 இந்தியா ரிப்போர்ட்டட்லி ஹேட் ஓவர் 31,000 பீப்புள் இன்ஃபெக்டட் அண்ட் 1900 ரிசல்ட்டட் டெத்து. எதனால? இந்த ஸ்வைன் ஃப்ளூனால. தெர் வாஸ் ஏ ஸ்மால் அவுட் பிரேக் இன் த மால்தீவ்ஸ் இன் early 2017. ஸ்வைன் ஃப்ளூ ஹேஸ் ஸ்ப்ரெட் டு மோர் தேன் 20 countries அக்ராஸ் த வேர்ல்டு. 20 கண்ட்ரீஸ்க்கே வந்து பேண்டமிக்னு அறிவிக்கிறாங்கன்னா கரோனாலாம் எப்படி இருந்துச்சு பாருங்கள், சிவியராக. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஹேட் பின் அசைன்ட் பேண்டமிக் அலர்ட் லெவல் 5ல் வந்து ஸ்வைன் ஃப்ளூ வந்து அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், திஸ் லெவல் இண்டிகேட்ஸ் தட் ஹியூமன் அவுட் பிரேக் ஆஃப் ஸ்வைன் ஃப்ளூ இஸ் ஹை. அப்போ லெவல் 5னா ஹியூமன் டு ஹியூமன் அவுட் பிரேக் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நோ யுவர் சயின்டிஸ்ட். சார் ரொனால்ட் ராஸ் வாஸ் அண்ட் இந்தியன் பார்ன் பிரிட்டிஷ் டாக்டர். ஆனால் இவர் இந்தியன் தான். சரிங்களா. இந்தியனில் பார்ன் பண்ணி பிரிட்டிஷ் டாக்டர் ஹூ இஸ் ஃபேமஸ் ஃபார் ஹிஸ் ஒர்க் கன்சர்னிங் மலேரியா. எது பற்றி ஒர்க் பண்ணியிருக்காருன்னா மலேரியா பற்றி. ஹி ஒர்க்ட் இன் த இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ் ஃபார் 25 இயர்ஸ் வந்து மெடிக்கல் சர்வீஸில் பண்ணியிருக்காங்க. ஹி ஐடென்டிஃபைடு த டெவலப்பிங் ஸ்டேஜஸ் ஆஃப் மலேரியல் பேராசைட் இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்லேருந்து கண்டுபிடிச்சிருக்காரு. எந்த ஸ்டேஜ்? டெவலப்பிங் ஸ்டேஜ் ஆஃப் மலேரியல் பேராசைட் இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக் ஆஃப் மஸ்கிட்டோ அண்ட் ப்ரூவ் தட் மலேரியா வாஸ் டிரான்ஸ்மிட்டட் பை மஸ்கிட்டோ. மலேரியா எதனால் வருது? மஸ்கிட்டோனால வருதுன்ட்டு கண்டுபிடிச்சிருக்காரு. இன் 1902 ஹி ரிசீவ்டு நோபல் ப்ரைஸ் ஃபார் ஃபிசியாலஜி ஆர் மெடிசன் ஃபார் ஹிஸ் ஒர்க் ஆன் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் மலேரியா. அப்போ 1902 வந்து இவருக்கு என்னது நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா ஃபிசியாலஜி மெடிசன் ரிலேட்டடாக. எதுக்கு அந்த ஒர்க் என்னதுன்னா டிரான்ஸ்மிஷன் ஆஃப் மலேரியா. மலேரியா வந்து எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சதுனால இவருக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க, நோபல் ப்ரைஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஹெர்பல் பேக்ஸ் ஆன் டெங்கு ட்ரீட்மெண்ட். சரிங்களா. இது வந்து ஆயுஷ் மினிஸ்டர் தான் சொல்லியிருக்குது. அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் டெண்டர் லீவ்ஸ் ஆஃப் பப்பாயா அண்ட் ஹெர்பல் ட்ரிங்க் நிலவேம்பு குடிநீர் இஸ் கிவன் டு டெங்கு பேஷண்ட்ஸ். இட்ஸ் இஸ் known to increase the blood platelet count. இந்த மலேரியா வந்தவுடனே என்ன ஆகுதுன்னா நம்ம பிளட்டில் வந்து நிறைய செல்ஸ் இருக்கும்ல, ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸு, நிறைய வெரைட்டி ஆஃப் செல்ஸ் இருக்கும். அதில் வந்து பிளட் பிளேட்லெட் கவுண்ட்டு அது வந்து ரொம்ப கம்மியாயிரும். அது வச்சு தான் நம்ம வந்து நம்மளுக்கு வந்து மலேரியா வந்து வந்திருக்குன்னு சொல்லலாம். அப்போ இந்த பப்பாயா நிலவேம்பு இது குடிக்கிறதுனால அந்த பிளேட்லெட் கவுண்ட் வந்து மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகுது. மறுபடியும் ஒரு சயின்டிஸ்ட்டு லூயிஸ் பேஷர் வாஸ் அண்ட் 18th century ஃப்ரெஞ்சு கெமிஸ்ட். இவர் வந்து ஃப்ரெஞ்சுக்காரர். யார்? பேஷர், லூயிஸ் பேஷர், கெமிஸ்ட் அண்ட் மைக்ரோபயாலஜிஸ்ட். பெஸ்ட் நோன் ஃபார் வேக்சினேஷன் அண்ட் பேஸ்டரைசேஷன். இவரும் வந்து வேக்சினேஷனுக்கும் பேஸ்டரைசேஷன் ப்ராசஸ்க்கு வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஹீ காயின் த டேர்ம் வேக்சின். வேக்சின் என்ற டேர்ம் யார் வந்து சொன்னது ஃபஸ்ட்டுனா இவர் தான், லூயிஸ் பேஷர். பேஷர் டெவலப்டு வேக்சின் அகேன்ஸ்ட் சிக்கன் பாக்ஸ், காலரா, ஆந்த்ராக்ஸ். 3 வேக்சின் வந்து இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸ்மால் பாக்ஸை கண்டுபிடிச்சது வந்து எட்வர்ட் ஜென்னரு. அதே மாதிரி இவர் வந்து சிக்கன் பாக்ஸ், காலரா, ஆந்த்ராக்ஸ். 1885 பேஷர் அட்மினிஸ்டர்ட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் வேக்சின் டு எ யங் பாய் நேம்டு ஜோசப் மேஸ்டர் who had been reportedly bitten by rabbit dog. ஒரு டாகை வந்து அவரை கடிச்சிருக்கும். அவருக்கு வந்து இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இவரோட ஃபஸ்ட்டு பேஷர் வேக்சினை வந்து போட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு வேக்சின் டு யங் பாய் நேம்டு ஜோசப் மேஸ்டருக்கு வந்து இவரோட வேக்சின் வந்து அட்மினிஸ்ட் பண்ணியிருக்காரு. The boy was inoculated with less virulent or weakened rabies virus. சரிங்களா. அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த ரேபிஸ் வைரஸை வந்து அவருக்கு இன்ஜெக்ட் பண்ணியிருக்காரு. இனாகுலேட்டட்னா இன்ஜெக்ட் பண்ணுறது. அந்த வந்து எப்படி இருக்குது அந்த வைரஸ்னால் ரொம்ப வீக்கான செல்ஸ் எடுத்து வந்து ரேபிஸ் வைரஸு ப்ரிப்ரேஷன்ஸ் அண்ட் வாஸ் சேவ்டு. அந்த மாதிரி பண்ணதுனால அந்த பையனை வந்து அந்த நாய்க்கடிலேருந்து காப்பாற்றிட்டார். சரிங்களா. ஹீ டிஸ்கவர்ட் தட் the basis for attenuation, the process of weakening the virulence of pathogenic organism without losing the capacity to induce immunity. என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து எனக்கு ஒரு வைரஸ் வந்திருக்கு. சரிங்களா. நம்மளுக்கு எந்த டிசீஸ் வருதோ அந்த டிசீஸ்க்கு ரிலேட்டடான அந்த வைரஸே வந்து கொஞ்சோண்டு நம்ம அதில் இருக்கிற ரொம்ப பேத்தோஜெனிசிட்டியை கம்மி பண்ணிவிட்டு திருப்பி வந்து நம்ம டிசீஸ் காஸ் பண்ணுது. ஆனால் அந்த செல்ஸ் இன்ஜெக்ட் பண்ணுறதுனால அதுக்கு ரிலேட்டடான இம்யூனிட்டி வந்து நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் பண்ணுது. சரிங்களா. அதுக்கு பேர் வந்து அட்டென்யூயேஷன். அந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து அட்டென்யூயேஷன். அந்த பேத்தோஜெனிசிட்டியும் இந்த விருலன்ஸ் ஃபேக்டரை கம்மி பண்ணிவிட்டு அந்த ஆர்கனிசம் நம்ம பாடிக்குள்ளே செலுத்தும் போது அதுக்கு எதிரான ஆன்டிபயோட்டிக் இம்யூனிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். மோர் டு நோ பாருங்கள். Cholera caused by Vibrio cholerae was first published by Robert Koch. ஒரு பாக்டீரியாவும் ஒருத்தர் பண்ணியிருப்பாங்க. மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் ராபர்ட் கோச் தான் பார்த்தோம் இல்லையா. இங்கே பாருங்கள், Cholera caused by Vibrio cholerae was first published by Robert Koch தான்.
குளோராஜன் இஸ் a toxin produced by Vibrio cholerae causing harmful effects. அப்போ இந்த Vibrio cholerae என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, என்ன டாக்ஸின் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா குளோராஜன். மோஸ்ட்லி அந்த பாக்டீரியாவோட பேர்லேயே வந்துடும், வைரஸ் பேர்லேயே அந்த ஆன்டிபயோட்டிக்கோ இல்லை ஒரு ஆன்டிஜன் பேரோ இருக்கும், அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அக்வயர்டு இம்யூனோடிஃபிஷியன்சி சிண்ட்ரோம் காஸ்ட் பை HIV, ஹியூமன் இம்யூனோடிஃபிஷியன்சி வைரஸ். இது வந்து ஒரு ரெட்ரோ வைரஸ், சரிங்களா. அப்போ ஹெச்ஐவின்றது வந்து எந்த வைரஸ் ஃபேமிலினா ரெட்ரோ வைரஸ் ஃபேமிலி. இது ஆல்ரெடி கொஷனில் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரெகக்னைஸ்ட் இன் ஹட்டாய் USA in 1981. In India, the first confirmed evidence of AIDS infection was reported in April 1986. எய்ட்ஸ் வந்து எப்போ வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில்னா 1986 ஃப்ரம் தமிழ்நாடு. அதுவும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் வந்திருக்குது. ஆனால் யூஎஸ்ஏல வந்து 1981, இந்தியாவில் 1986, அதுவும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் ஃபஸ்ட்டு கேஸு. த எய்ட்ஸ் வேக்சின் RV144, அது பார்த்துக்கோங்க. எய்ட்ஸ் போடுற வேக்சின் என்னதுன்னா RV144. ட்ரையல் வாஸ் கண்டக்டட் இன் தாய்லாண்ட் இன் 2003 அண்ட் ரிப்போர்ட்ஸ் வேர் ப்ரெசன்டட் இன் 2011. அப்போது ரெட்ரோ வைரஸ் ஃபேமிலி காஸ் பண்ணுற டிசீஸ் என்னன்னு கேட்டால் HIV, எய்ட்ஸ், சரிங்களா. அப்போது 1981 வந்து அமெரிக்காவில், 1986 இந்தியாவில், 2003 ட்ரையலு, 2011 வந்து ரிப்போர்ட் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து மோட்டுன்னு போலியோ வைரஸ் இஸ் ஆல்சோ கால்டு என்டிரோ வைரஸ் கேட்பாங்க. என்டிரோ வைரஸ் வந்துட்டு எந்த வைரஸை நம்ம கூப்பிட்றோன்னா போலியோ வைரஸ். இட் இஸ் primarily an infection of the alimentary tract. The most vulnerable ages between 3 to 6 years இருக்கிறவங்க அதிகமாக வருது. பல்ஸ் போலியோ ப்ரோக்ராம் வாஸ் ஸ்டார்டட் இன் டிசம்பர் 1995. ஒரு டிசீஸ் எராடிகேட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் போட்டிருப்பாங்க இல்லையா. அப்போ பல்ஸ் போலியோ ப்ரோக்ராம்ன்றது வந்து போலியோ வைரஸ் வந்து எராடிகேட் பண்ணுறதுக்காக 1995 இந்தியா கொண்டு வந்திருக்கு. இந்தியா ஹேஸ் டேக்கன் அப் a massive program for the eradication of the polio under the pulse program, polio immunization program, in which young children are given polio vaccine drops orally. இது வந்து இன்ஜெக்ஷன் இல்லை, ஓரலாக ஊற்றுறது, சரிங்களா. சில மருந்தெல்லாம் ஓரலாக தான் கொடுக்கணும், வாய் வழியாக தான் கொடுக்கணும், சிலதெல்லாம் பிளட் வழியாக கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய மோட் ஆஃப் இது வந்து இன்ஜெக்ஷன் எல்லாம் இருக்கும். ஏஜ் வந்து பாருங்கள் 3 to 6 years இருக்கிறவங்க தான் வந்து சில்ட்ரன்ஸ் தான் அதிகமாக தாக்குது. இந்த கை காலெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, போலியோ அட்டாக் ஆகிருக்கிறவங்களுக்கு. According to WHO, immunization currently prevents 2 to 3 million deaths every year. A new vaccine against dengue has been licensed in several countries. In 2018, the first vaccine to protect children against malaria will be piloted in 3 African countries. 3 கண்ட்ரீஸில், அதுவும் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் தான் டெஸ்ட் பண்ணுறாங்க. 2018 பண்ணியிருக்காங்க டெங்கு வேக்சினுக்காக. Globally, mortality rate due to measles is reduced by 7%. சரிங்களா. மார்ட்டாலிட்டி ரேட் வந்து மீசல்ஸ்க்கு 7% வந்து கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி வந்து வேக்சின்ஸ் எல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணி கொடுக்கறதுனால. நெக்ஸ்ட் வந்து கிங் கோப்ரா. இட் இஸ் 5.5 meter லாங். இட் இஸ் த பிக்கஸ்ட் பாய்சனஸ் ஸ்னேக். A drop of its venom can kill 30 people. 30 people வந்து கில் பண்ணுதான். எக்ஸப்ட் ஃபார் a few, most of the snakes are non-poisonous. Killing of snakes லீட்ஸ் டு தேர் எக்ஸ்டென்ஷன். ஆமாம் இல்லையா, பாப்புலேஷன் வந்து கம்மியாகிட்டே போகும். இங்கே பாருங்கள், ஒரு ட்ராப் வந்து 30 பேரை கில் பண்ணுதான் கிங் கோப்ராவோட இது. நெக்ஸ்ட் ஒரு சார்ட்டு, டிசீஸோட சார்ட்டு தான் இது. டிசீஸ் வந்து போலியோமைலிட்டிஸ், ஹெப்பாடைட்டிஸ் A ஆர் இன்ஃபெக்ஷஸ் ஹெப்பாடைட்டிஸ், அக்யூட் டயரியா. இது எல்லாமே வைரஸ் டிசீஸ் பார்த்துக்கோங்க. போலியோமைலிட்டிஸ்னால் போலியோ வைரஸ், ஹெப்பாடைட்டிஸ் ஏன்னா ஹெப்பாடைட்டிஸ் A வைரஸ் இல்லைன்னா HIV வைரஸ். அப்புறமா அக்யூட் டயரியா வந்து ரோட்டா வைரஸ். எந்தெந்த வைரஸ் எந்த டிசீஸ் காஸ் பண்ணுதுன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் மோட் ஆஃப் ட்ராப்லெட்ஷன் மோஸ்ட்லி வந்து ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷனு, கண்டாமினேட்டட் வாட்டர் ஃபுட் இந்த மாதிரி தான் இருக்கும். டிஷ்யூ ஆர் ஆர்கன் அஃபெக்டட் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், இன்ஃப்ளமேஷன் லிவர், இன்டெஸ்டைன். டயரினாவே இன்டெஸ்டைன் இல்லையா. அப்போ ஹெப்படைட்டிஸ்னால் லிவர், இந்த மஞ்சக்காமல் ரிலேட்டடு. போலியோமைலிட்டிஸ் வந்து CNS, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து அஃபெக்ட் பண்ணுது. அதோட சிம்டம்ஸ் பார்த்துக்கோங்க. போலியோமைலிட்டிஸோட பேரலைசிஸ் ஆஃப் லிம்ஸு, இந்த கை காலெல்லாம் ஒரு மாதிரி வந்து ஒர்க்கே ஆகாமல் இருக்கும் இல்லையா, ஸ்டக் ஆகிட்டு அப்படியே, அதுதான். நெக்ஸ்ட் வந்து ஹெப்படைட்டிஸ் ஏன்னா நாசியா, அனரக்சியா, அக்யூட் ஃபீவர், ஜாண்டிஸு. நெக்ஸ்ட்டு அக்யூட் டயரியா, வாமிட்டிங், ஃபீவர், வாட்டரி ஸ்டூலு வித் மியூக்கஸ்ஸு. அதுக்கான வேக்சின்ஸ் வந்து என்ன போடுறாங்க, சாக்ஸ் வேக்சின்னாலும் ஓரல் போலியோ வேக்சினாலும் ரெண்டுமே ஒன்று. இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. போலியோக்கு போடுற வேக்சின்ஸ் பேர் என்னதுன்னா சாக்ஸ் வேக்சின், அப்படி இல்லைன்னா ஓரல் OPV வேக்சின். ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் கண்டாமினேஷன். இது வந்து ஹெப்பாடைட்டிஸ் ஏக்கு வந்து கொஞ்சம் பர்சனல் ஹைஜீனாக இருக்கணும்.
நெக்ஸ்ட் வந்து அக்யூட் டயரியாக்கு ஹைஜீன் தான் மெயினாக இருக்கணும். ஹைஜீனாக இருக்கிறது தான் மெயின். நெக்ஸ்ட் பாருங்கள், இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட் அண்ட் டிசீஸ் காஸ்டி. இது வந்து பாக்டீரியா. சரியா? இதில் கொனீரியா அண்ட் சிபிலிஸ். இது வந்து ரெண்டுமே பாக்டீரியா. எது ரிலேட்டடான பாக்டீரியானா ரிலேட்டட் டு செக்ஷுவல் கான்டாக்ட், அதனால் வரக்கூடிய பாக்டீரியல் டிசீஸ் எதுன்னு கேட்பாங்க. கொனீரியா அண்ட் சிபிலிஸ். கொனீரியாவோட காசிட்டிவ் ஆர்கானிசம் வந்து நைசீரியா கொனீரியா. இது வந்து எப்படி மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் செக்ஷுவல் கான்டாக்ட்னால டிஷ்யூ ஆர் ஆர்கன் அஃபெக்டட் எதுனா யூரித்ரா அஃபெக்ட் ஆகுது. அதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னா டிஸ்சார்ஜ் ஃப்ரம் ஜெனிட்டல் ஓப்பனிங்ஸ், பெயின் டியூரிங் யூரினேஷன். சரிங்களா? ஜெனிட்டல் ஆர்கானிசம்ஸில் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அப்போ யூரின் பண்ணும்போது வலிக்கும். சிஃபிலிஸ்க்கான இது வந்து ட்ரிப்போனிமா பல்லிடம். இதுவும் எக்ஸாமில் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ட்ரிப்போனிமா பல்லிடம் வந்து என்ன டிசீஸ் காஸ் பண்ணுது? சிபிலிஸ். சரிங்களா? இது கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சயின்ஸ் வேர்ட்ஸ் எல்லாம் கேட்க உங்களுக்கு ஈஸியாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து எந்த ஆர்கன் வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். மைன்யூட் அபரேஷன்ஸ் அந்த ஸ்கின் ஆர் மியூக்கோசா ஆஃப் ஜெனிட்டல் ஏரியாவில் வந்து பிம்பிளாக அந்த மாதிரி வருது. ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் தான் வருது. அல்சரேஷன் ஆன் ஜெனிட்டல்ஸ் அண்ட் ஸ்கின் எரப்ஷன் எல்லாம் இருக்கும். இதுதான் அதோட சிம்டம்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், வைரஸ்ஸு. இது வந்து ஜெனிட்டல் ஹெர்ப்ஸு, ஜெனிட்டல் வாட்ஸ்ன்னு இருக்குது. ஹெர்ப்லஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ். சரிங்களா? ஜெனிட்டல் ஹெர்ப்ஸ் காஸ் பண்ணுறது வந்து ஹெர்ப் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ். இது சேம் வைரஸில் செக்ஷுவல் கான்டாக்டு. இது ஸ்கின் டு ஸ்கின்னு. ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வந்து ஜெனிட்டல் வாட்ஸ்க்கு. ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் ஒரு வேர்டு தான் வந்து ஸ்பீஷிஸ் நேம் மட்டும்தான் மாறுது, பார்த்துக்கோங்க. அப்போ ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் ரிலேட்டட் தான் வருது. இது எல்லாமே அங்கே அந்த ஏரியாவில் வரக்கூடிய இச்சிங்ஸு இல்லைன்னா பிளிஸ்டர்ஸு அந்த மாதிரி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. வைரஸில் வரக்கூடிய செக்ஷுவல் கான்டாக்ட் டிசீஸ் எதுனா ஜெனிட்டல் ஹெர்ப்ஸ், ஜெனிட்டல் வாட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், ஹேவ் யூ ஹர்ட் அபவுட் த வேர்ட் ப்ரோபயோட்டிக்ஸ்? சரிங்களா? இது வந்து யோகட். ப்ரோபயோட்டிக் மில்க் ப்ராடக்ட்ஸ், டூத் பேஸ்ட் ஆர் அவைலபிள் இந்த மார்க்கெட். லாக்டோபேசிலஸ் பிபிடோபாக்டீரியம். இந்த ப்ரோபயோட்டிக்கில் இருக்கிற பாக்டீரியா பேர் என்னன்னு கேட்பாங்க. லாக்டோபேசிலஸ் பிபிடோபாக்டீரியம்னு சொல்லணும். ஆர் யூஸ் டு ப்ரிப்பேர் ப்ரோபயோட்டிக் யோகட் அண்ட் டூத் பேஸ்ட். இது எதுக்கு யூஸ் பண்ணுதுன்னா, சின்ன பசங்களுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வருது இல்லையா? அப்போ வந்து சின்ன பாட்டிலில் வந்து இது கொடுப்பாங்க. நம்ம நார்மலாக மார்க்கெட்லேயே கூட ப்ரோபயோட்டிக்ஸ்ன்னு இருக்கும். அது பார்த்தோன்னா அந்த பாட்டில் மேலே இந்த பாக்டீரியா பேர் எழுதியிருப்பாங்க, லாக்டோபேசிலஸ் பிபிடோபாக்டீரியம். இந்த பாக்டீரியா வந்து மில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியா வந்து அந்த கண்டென்ட்டில் இருக்கும். ஒரு 5 ml 10 ml இந்த மாதிரி வரும். அது பாப்பாவை குடிக்கும்போது அவங்களுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இதாக க்யூர் ஆகிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து crocodile இஸ் த ஒன்லி லிவிங் ஆர்கானிசம் தட் கெனாட் ப்ரொட்யூட் இட்ஸ் டங். என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த crocodile இருக்கு இல்லையா, முதலோட டங்கு வந்து அசைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அனகொண்டா த வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ஸ்னேக் இஸ் விவிபேரஸ், கிவ்ஸ் பர்த் டு யங் ஒன்ஸ். இது வந்து முட்டெல்லாம் வச்சு இது பண்ணுறதில்ல, டைரெக்டாக அப்படியே வந்து பாப்பாவுக்கு பர்த் கொடுக்குது. அந்த மாதிரி இருக்கிறத வந்து விவிபேரஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அனகொண்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கஷ்டமாக இருக்குதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். I will help you. Thank you.